கிளைமேக்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இது சூரி படமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் விஜய் சேதுபதி படம் எப்படி அந்த படம்ல வந்து சூரி படமோ அது மாதிரி இது விஜய் சேதுபதி படம் இல்லையா? இந்த விஜய் சேதுபதி படத்துல இவர் படம் முழுக்க டிராவல் ஆனா கூட இவருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைவுதான் இல்லையா? ஏன்னா இந்த பெருமாள் வாத்தியார் யார் அப்படிங்கிறது அந்த கதையை நம்ம அதான் ட்ரைலர்லயும் புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த காட்சிகள் அதிகமா வரும்போது குறைவா தான் வராரு. பட் கிளைமேக்ஸ்ல அவர் அந்த எஸ்பெஷலி அவர் அங்க பின்னாடி டயலாக் நடந்துட்டு இருக்கும் இவரோட ரியாக்ஷன் இருக்குல்ல, சின்ன சின்ன ரியாக்ஷன், மைனூட்டான ரியாக்ஷன், அது ஒரு பயங்கர கோபம் இருக்கு, ஒரு பெரிய பரிதபிப்பு இருக்கு. ஸ்பாயில் பண்ணிட முடியாது, அடுத்த டிஸ்கஷன்ல பேசலாம். ஒரு குறிப்பா தமிழ் ஒரு டயலாக சொல்லும்போது அப்படி எந்திரிச்சு பாப்பாரு தெரியுமா, ஏன் இது அப்படிங்கிற மாதிரி பாக்குறது, கிளைமேக்ஸ்ல அவர் அதுக்காக ரியாக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, 5 to 7 minutes இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த போர்ஷன். 10 minutes இருக்கும். நீங்க அதுல இந்த ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த படத்தை அப்படி இது இந்த படத்துல நானும் ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நிரூபிக்கிறாரு. நானும் ஹீரோ தான், விஜய் சேதுபதியும் ஹீரோ தான், நானும் ஹீரோ தான் அந்த படத்துல அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா நிறையான பெர்ஃபார்மன்ஸ், சூரியோட பெர்ஃபார்மன்ஸ். அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவர் மிகச்சிறந்த நடிகர் ஆகிட்டாரு. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, நீங்க ஸ்டார் ஆயிடலாங்க யார் வேணா நம்ம ஊர்ல. தட் மீன்ஸ் ரசிகர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா. பட் ரசிகர்கள் ஒத்துக்கிட்டா மட்டும் நடிகர் ஆகிட முடியாது இல்ல, அதுக்கு நடிக்கணும். ரசிகர்கள் ஒத்துக்க முடியாது, நடிச்சாதான் அதை ஒத்துப்பாங்க.